கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு நீதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி எங்க இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து பார்த்த அந்த கதையோட ஆண்டவர் ரொம்ப பிரியப்பட்டு பெலிஸ்தரிடமிருந்து இவர்களை மீட்பதற்காக அவர் கையில் ரட்சிப்பை பெறும்படியாக ஒரு மகனை கொடுக்குறாங்க. அந்த மகன் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்த போதிலும் தேவன் அந்த பிள்ளையை எப்படி பாதுகாத்தார், அல்லது தேவன் அந்த பிள்ளையின் விண்ணப்பத்தை எப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நாம் படிக்க போகிறோம். அதுவும் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகள்ல இருந்து 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றான் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரத்துல முறையிடுகிறான். யாருன்னா சிம்சோன். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சிம்சோன் ஒரு பெலிஸ்திய மனைவியை இருக்கிறான். அவளை பார்க்கறதுக்காக அங்க போறான். அப்படி போகும்பொழுது அவருடைய மாமனார் அவனை பார்த்து, ஐயோ நீ திரும்பி வந்துட்டியா, நீ வரமாட்டேன்ல நினைச்சேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த வார்த்தையை கேட்ட சிம்சோனுக்கு ரொம்ப கோபம் வரும். அப்படி கோபம் வந்துட்டு அவர் சொல்றாரு, அதனால நீ வரமாட்டேன்னு நினைச்சு என்ன செஞ்சேன், நான் அவளுக்கு என்ன செஞ்சேன், வேறொரு திருமணம் செய்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதை கேட்டு அந்த செய்தியை கேட்டோடனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவன் செய்த காரியம் என்ன சொன்னா, 300 நரிகளை பிடித்து அது என்ன செய்யறான், ஒரு வாளோடு ஒரு வாள் சேர்த்து கட்டி அது நடுவுல என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஒரு எரிபந்தத்தை என்ன செய்யறான் கட்டி பெலிஸ்தருடைய வெள்ளாமை அப்படின்னா வயல்கள்ல பயிர் விளைந்திருக்கிற இடத்துல ஓட விட்டுருவான். நீங்க நினைச்சு பாருங்க, தீ போச்சு அப்படின்னா வளைந்த ஒரு பயிர் இருக்கிற இடத்துல என்ன செய்ய, எல்லாமே அழிஞ்சு போயிடும். கோபமடைந்த பெலிஸ்தர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, சிம்சோன் என்ன செய்யறாங்க, அவன் என்ன செய்யறாங்க, சிம்சோனுடைய மனைவியும் அவருடைய தகப்பனெல்லாம் எரித்து கொண்டு போடுறாங்க. இப்போ சிம்சோன் பயந்து ஒரு குகையில இருக்கிறான். அப்படி அந்த குகையில இருக்கும் பொழுது இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ரொம்ப பயந்து யூதர்கள் என்ன செய்யறாங்க, சிம்சோனை பிடிச்சி யார் கையில கொடுக்குறாங்க, பெலிஸ்தர் கையில. ஏன்னா அவங்க பெலிஸ்தர் கையில கீழே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க பயந்து என்ன செய்யறாங்க, அப்படி காரியங்களை செய்யறாங்க. அப்போ சிம்சோன் என்ன செய்யறாங்க, அவரை கட்டி பெலிஸ்தருடைய கையில் ஒப்பு கொடுத்தார்கள். தேவ ஆவி அவரோட என்ன செஞ்சு வல்லமையா என்ன செஞ்சுச்சா செயல்பட்டுச்சு. அதனால என்ன செய்யறான்னு சொன்னா, அங்க எத்தனை பேரை கொல்றான், 1000 பெலிஸ்தர்களை சிம்சன் என்ன செய்யறான், கொன்று போடுறான். அது எப்படி வச்சிங்கன்னு சொன்னா, ஒரு கழுதையின் தாடை எலும்பை வச்சு அத்தனை பேரை என்ன செய்யறான், அவன் கொன்று போடுறான். இப்போ இதெல்லாம் எத்தனை நாள்ல நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? சேம் டே, ஒரே நாள்ல நடக்குது. அதனாலதான் அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு தாகம் இருக்குது, தண்ணி இல்லாததுனால அவன் என்ன செய்யறான்னா, ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யறான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவன் இப்ப தாகமா இருக்கிறான். அப்படி தாகமா இருக்கும்போது தான் ஆண்டவர் இடத்துல அவன் கேட்கிறான். அப்படி கேட்ட உடனே என்ன செய்யறாரு, ஆண்டவர் அவனுக்கு அவன் சோர்வு நீங்குவதற்காக அங்க என்னது வளர்ந்தவருக்கு தண்ணி கொடுக்கிறாரு. இப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க, அவர்களுடைய பர்பஸ்க்காக ஒருத்தர் என்ன செய்யறாரு, உருவாக்குறாரு. அந்த குழந்தை என்ன செய்யுது, வளர்ந்து அது என்ன செய்யுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாலும் கூட அதே சமயத்துல அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது செய்கிற காரியம் என்னது, பெலிஸ்தியரை கொன்று போடுது. அதனால அவங்களுக்கு சில ரட்சிப்புகள் கிடைத்தாலும் கூட ஆண்டவர் எடுத்த பெரிய ரட்சிப்பு என்ன செய்யல, அந்த குழந்தைக்கு செஞ்சு தர முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை உலகப்புறமான காரியங்கள்ல அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டதுனால வந்த பிரச்சனை தான் இது. அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்முடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார், அதை மன்னிக்கிறவர். அவர் நம்ம கூப்பிடும் பொழுது நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் தாகமா இருக்கிற, நான் இந்த விருத்த சேதம் எல்லா இடத்துல மறிச்சு போயிடக்கூடாது, நான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நீ கட்டளையிட்டு இருக்கீங்க, அந்த சின்ன தாடை எலும்பை வச்சு இத்தனை பேரை என்னால கொல்றதுக்கு நீங்க பலன் தந்திருக்கீங்க, அது என்னுடைய பலன் இல்லை, நீங்க தான் அதை தந்திருக்கிறீங்க. ஒரு நரியை நம்மளால பிடிக்க முடியும், 300 நரிகள் அப்படின்னா பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலியான ஒரு மனுஷல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படித்தானே செய்யறாரு, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய தேவைக்காக, அவருடைய சேவைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதை நம்ம
எப்பவுமே என்ன செஞ்சிடக்கூடாதான், மறந்துடக்கூடாது. சிம்சோன் கூட வாழ்க்கையில மறந்துட்டாலும் கூட அவன் திரும்பி என்ன செய்யறான், ஆண்டவரத்துல ஜெபிக்க. அவன் 2 தடவை ஜெபிப்பார், 2 தடவை ஆண்டவர் அவனுக்கு மனம் இறங்குவார். அப்படி மனம் இறங்குற வேலையில அவன் அது பெரிய ரட்சிப்பை என்ன செய்வான், ஈஸியா செய்ய வேண்டிய காரியத்தை கஷ்டப்பட்டு செய்வோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்ற வழியில நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம், ரொம்ப வெற்றியான வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்மை பயன்படுத்துவார். அவருக்கு என்னது விசுவாச குறைவா இருந்ததுனால இல்ல, அவன் தேவனிடத்துல விசுவாசத்தோடு அவன் ஜெபித்தான். நான் என்ன செய்யணும், எனக்கு தாகமா இருக்கு, நீங்க தண்ணி தாங்க. சிம்சோனை பலப்படுத்தியிருக்க. ஆனால் தேவன் அப்படி செய்யாமல் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவனுடைய சரீர தேவை என்ன செய்யறாரு, உடனே நிறைவேற்றுகிறார். சிம்சோனுக்கு அருகே ஒரு நீரூற்றியை உண்டாக்குறார். எப்பேற்பட்ட அன்பான கடவுள் பாருங்களேன். நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தாலும் நம்முடைய தேவைகளை, நம்முடைய அன்றாட தேவைகளை அவர் என்ன செய்யறாராம், பூர்த்தி செய்கிறார். நம்ம கேட்கும் போதெல்லாம் நமக்கு அவர் மனம் இறங்கி காரியங்களை நிறைவேற்றுவதாக இருக்கிறார். அப்பொழுது அவன் என்ன செய்யறான், குடித்து சோர்வு அவனுக்கு நீங்கியது. தன் பலவீனங்களை கண்டு கொள்ளாமல் நம் சரீர தேவைகளை நிறைவேற்றுகிறவர் தான் நாம் வணங்குகிறது. ஒருவேளை நீங்களும் நானும் கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்போம்னு சொன்னால், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரத்தில் நம்ம என்ன செய்யணுமா, சிம்சோனை போல நம்ம ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம்னா அவர் கண்டிப்பாக நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் பலவீனங்களை கண்டு கொள்ளாமல் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை நீங்க பற்றிக்கொள்ள ஆசையா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோமா? தேவனே, எங்களுடைய பலவீனங்களை பாராதபடிக்கு எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும் பொழுது ஆண்டவரே, ஆபத்தான நேரத்திலும் இக்கட்டான நேரத்திலும் நாங்கள் அழைக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை நிராகரிக்காதபடிக்கு, எங்களுடைய தவறுகளை நினைக்காதபடிக்கு ஆண்டவரே உடனே எங்களுக்கு மனம் இறங்கி ஆண்டவரே எங்களுக்கு கிருபையா எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை நீக்கி போட்டு எங்களுடைய வியாதிகளை நீக்கி போட்டு ஆண்டவரே எங்களை நீ பலப்படுத்துகிறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாங்க. நாங்கள் சிம்சோனை போலவர்களை பலவீனமாக இருப்போம் சொன்னாங்க கர்த்தாவே. எங்களுடைய பலவீனங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுத்து நாங்களும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் தகப்பனே. அதில் எங்கள் பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தகப்பனுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. நாடுகள் இடையே யுத்தங்களை வந்து கொண்டிருக்கிறது. வருகை சீக்கிரமாக இருக்க போகிற தகப்பனே, அதை உணர்ந்தவர்களாக ஜீவனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. அறியாத பிள்ளைகள் யாராவது செய்தியை கேட்பாங்கன்னு சொன்னா, அன்பான தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார், எல்லோரையும் சமமாக நேசிக்கிற கர்த்தர் அவர் என்று சொல்லி அண்டிக் கொள்ளத்தக்கதாக ஆவியானவரை கொண்டு அவருடைய இடத்துல பேசுங்க தகப்பனே. வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.